இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கும் சகோதர சகோதரிகளே, இன்று கோடி அற்புதர், புதுமை வள்ளர், காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து தரும் புனிதர் என்று அனைத்து மக்களாலும் போற்றப்படும் புனித அந்தோணியாரின் வாழ்க்கையில் அவர் செய்த 13 புதுமைகளை தொடர்ச்சியாக வீடியோவாக பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவோட இறுதியில் கேட்கக்கூடிய 3 கேள்விகளுக்கு கமெண்டில் பதில் சொல்ல மறந்துடாதீங்க. வாங்க, புனித கோடி அற்புதர், புதுமை வள்ளர் நிகழ்த்திய முதல் புதுமையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். போர்டுவெல் என்ற விவசாயியிடம் அதிக நிலபுலங்கள் இருந்தது. அதிகமான கால்நடைகள் வளர்த்து வந்தார். அவருக்கு ஒரு திராட்சை தோட்டம் உருவாக்க வேண்டும் என்பது பல நாள் கனவு. அந்த திராட்சை தோட்டத்தை உருவாக்குவது தன்னுடைய மகன் ஆஞ்சலோவை உதவிக்கு அழைத்தார். அவருடைய கால்நடைகளிலேயே மிக சிறந்த கால்நடையான ஒரு கழுதை குட்டி இருந்தது. அந்த கழுதை குட்டியின் பெயர் ஜூனிஃபர். அதனை கொண்டு ஆஞ்சலோ அந்த நிலத்தை முழுவதும் பண்படுத்தி முடித்த பிறகு ஆஞ்சலோவும் ஜூனிஃபர் கழுதையும் ஓய்வெடுத்தனர். ஆஞ்சலோ அதற்கென ஒரு புற்கட்டை கொடுத்தான். வேலை முடிந்த களைப்பில் ஒரு புல்லையும் மீதம் வைக்காமல் அனைத்தையும் உண்டு முடித்தது ஜூனிஃபர். ஆஞ்சலோவும் ஜூனிஃபரும் மரத்தின் அடியில் இளைப்பாறி கொண்டிருந்தனர். திடீரென மக்கள் கூட்டத்தின் சலசலப்பு ஒலி அங்கு கேட்டது. ஆஞ்சலோவும் ஜூனிஃபரும் எழுந்தார்கள். கூட்டத்தின் நடுவில் ஆஞ்சலோவின் தந்தை போர்டுவெல்லும் அவ்வூரின் பங்குத்தந்தை பல புதுமைகளை நிகழ்த்துவதிலும் சிறப்பாக மறையுரையாற்றுவதிலும் மிக சிறந்தவராக இருந்த பிரான்சிஸ்கன் சபையின் இளங்குரு அந்தோணியார் ஆவார். இவர்கள் இருவருக்கிடையே பெரும் வாக்குவாதம் நடைபெற்று கொண்டிருந்தது. திரளான மக்கள் இதனை பார்த்து கொண்டிருந்தனர். ஆஞ்சலோவின் தந்தை அந்தோணியாரிடம் இயேசு நற்கருணையில் உடலோடும் ஆன்மாவோடும் இருப்பதை நிரூபிக்க சொல்லி சவால் விட்டார். அந்தோணியாரும் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டார். போர்டுவெல் அந்தோணியாரிடம் 3 நாட்கள் என்னுடைய கால்நடைகளில் ஒன்றான ஜூனிஃபருக்கு எந்த உணவையும் வழங்க மாட்டேன். 3வது நாளில் நீங்கள் நற்கருணையை எடுத்து வாருங்கள். நான் 3 நாள் பசியாக இருந்த கழுதைக்கு உணவை எடுத்து வருகிறேன். கழுதை உணவை உண்ணாமல் நற்கருணையை வணங்கியது என்றால் நற்கருணையில் இயேசு உடலோடும் உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்புகிறேன். கழுதை வணங்கவில்லை என்றால் அதை நான் நம்ப மாட்டேன். என்னுடைய தப்பறை கொள்கைகளை நான் தொடருவேன் என்று அந்தோணியாரிடம் சவால் விடுத்தார். கழுதை ஜூனிஃபர் 3 நாட்களும் பசியோடு கிடந்தது. 3 நாட்களும் அதற்கு எந்தவிதமான உணவையும் அவர்கள் வழங்கவில்லை. அதனுடன் இருந்த மற்ற கால்நடைகளுக்கு அவர்கள் உணவு அளித்தனர். இது ஆஞ்சலோவுக்கு வருத்தமாக இருந்தது. ஜூனிஃபரின் முழங்காலில் அடிபட்டிருந்தது. அந்த வேளையிலும் கூட அது மிகவும் சோர்வாக இருந்தது. அந்த சவால் நிறைவேற 3ஆம் நாள் வந்தது. அப்போது போர்டுவெல் பசியோடு இருந்த ஜூனிஃபரை இழுத்து கொண்டு ஆலயத்தின் முன்பு வந்தார். ஆலயத்தின் முன்பு திரளான மக்கள் இருந்தனர். அந்தோணியார் உள்ளே நற்கருணை கதிர் பாத்திரத்தை எடுத்து வெளியே வந்தார். கழுதை முன்பு புற்கட்டை வைத்தனர். கழுதை புற்கட்டை கண்டு கொள்ளாமல் நற்கருணை ஆண்டவரை வணங்கியது. கழுதை முன்பு போர்டுவெல் அந்த புற்கட்டை ஜூனிஃபர் இதை உண்ணு என சொல்லிக்கொண்டே இருந்தார். கழுதை அவரை பார்த்து கனைத்தது. ஆஞ்சலோ இவற்றை பார்த்து, தந்தையே, ஜூனிஃபருக்கு உண்ண விருப்பமில்லை என்றால் அதனை வற்புறுத்த வேண்டாம் என்று கூறினார். கழுதையின் முழங்காலில் அடிபட்டிருந்தாலும் அதை அந்த காயத்துடன் கூடிய முழங்காலுடன் நற்கருணை ஆண்டவர் முன்பு
மண்டியிட்டது, நற்கருணையை வணங்கியது. அந்தோனியார் நற்கருணையைக் கொண்டு, அன்பு சகோதரன் ஜூனிஃபரே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று கழுதைக்கு ஆசீர்வாதம் அளித்தார். போர்ட்வெல்லும் தன்னுடைய பிழையை உணர்ந்து கொண்டு நற்கருணையில் இயேசு கிறிஸ்து உடலோடும் ஆன்மாவோடும் இருப்பதை நம்பினார். புனித அந்தோனியாரிடம் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து கொண்டார். இயேசுவை முழு மனதாக அவர் ஏற்றுக்கொண்டார். இன்று நம்மில் பலர் இந்த போர்ட்வெல்லை போன்று நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளாமல் நற்கருணைக்குரிய மரியாதையை தராதவர்களாக இருந்து வருகிறோம். அடுத்த முறை திருப்பலிக்கு செல்லும் பொழுது, நற்கருணையை வாங்கும் பொழுதும் இது சாதாரண அப்பமல்ல என உணர்ந்தவர்களாக நம்மை காண்பதற்கு நம்முடைய இறைவன் நற்கருணையில் நம் கைகளில் வந்துள்ளார் என்பதை நினைவுபடுத்தி கொள்வோம். வாங்க அந்த 3 கேள்விகள் என்னன்னு கேட்போம். போர்ட்வெல்லுக்கும் புனித அந்தோனியாருக்கும் இடையே எதனை கொண்டு விவாதம் நடந்தது? 2வது கேள்வி, அந்த கழுதையின் பெயர் என்ன? 3வது கேள்வி, கழுதையின் முன்பு எந்த 2 பொருட்களை வைத்தனர்? இந்த கேள்விகளுக்கு மறக்காம கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. இதனை கொண்டு நாம் ஆண்டவரை ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் உம்மை நினைவு கூறுவதற்காக விட்டு சென்ற திருப்பலியில் கலந்து கொள்ளும் பொழுதெல்லாம் எங்களுடைய குறைகள் நீங்கும் என நம்புகிறோம். அதே போல திருப்பலியில் வழங்குவது சாதாரண அப்பம் அல்ல எனவும் சாதாரண ரசம் அல்ல எனவும் நாங்கள் நினைத்தருள வேண்டும். அது எங்களுக்கு வழங்கப்படும் பொழுது அது இயேசுவின் திரு உடல் எனவும் திரு இரத்தம் எனவும் நாங்கள் உணர்ந்து உம்மை அன்போடு ஏற்றுக்கொள்ளும் வரம் நீரே தந்தருள வேண்டும் ஆண்டவரே. உம்மை நற்கருணையில் காணும் பொழுது அமைதியும் அன்பும் பயபக்தியுடனும் உம்மை அணுகி வர வரம் தந்தருளும் ஆண்டவரே. ஆமேன். நற்கருணையில் இயேசு இருப்பதை எங்களுக்கு புதுமை வழியாக உணர்த்திய புனித அந்தோனியாரே, எங்களுக்காக நற்கருணையில் வீழ்த்திருக்கும் இயேசு கிறிஸ்துவிடம் இடைவிடாமல் பரிந்துரை செய்யும். ஆமேன். காட் பிளஸ் யூ. அந்தோனியாரின் புதுமைகள் வீடியோ தொடர்ந்து வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.